ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். நம்மளோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே 5000க்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நோட்ஸ் மட்டும் வேணும்னாலும் 300க்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மறக்காமல் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா? நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கோடிங்னா என்ன, அதில் என்ன மாதிரினா இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் யார் யாருனா எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றது தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொஷின்ஸ் என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி அனாட்டாமியில் இருந்து மட்டும்தான் இன்டர்வியூ கொஷின்ஸ் வரும். உங்களுக்கு எடுத்த உடனே ஐசிடி ரிலேட்டடான இன்டர்வியூ கொஷின்ஸ் வராது. ஓகே, ஃபஸ்ட்டு உடனே உங்களுக்கு எப்படி வைப்பாங்க சொன்னா ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி அனாட்டாமி எல்லா சிஸ்டமோடைய பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதை தான் கேட்டுட்ருப்பாங்க. ஓகேவா? அதுவும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும், சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபிசியாலஜி அனாட்டமியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட். ஓகேவா? மெடிக்கல் கோடிங்க்கு யார் யாருன்னா எலிஜிபிள், எந்த ஏஜ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸ் அண்ட் நான் லைஃப் சயின்ஸ்க்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு லைஃப் சயின்ஸுன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 34 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பட் நான் லைஃப் சயின்ஸ்க்கு 27 தான். ஓகேவா? மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் என்னென்னா 28ஓடைய ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி தான், நான் லைஃப் சயின்ஸாக இருந்தாலும் சரி தான். ஓகேவா? 28ஓடைய ஸ்டாப் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன். ஓகே, ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சிங்கன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் என்னென்னா 34 வரைக்குமே அலோட் ஆகிருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்தவங்க 34மே செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகேவா? மெடிக்கல் கோடிங்க்கு யார் யாருன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸ்லேயும் எடுப்பாங்க, நான் லைஃப் சயின்ஸ்லேயும் எடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸோ இல்லை பிஏ இங்கிலீஷோ எது முடிச்சிருந்தாலுமே எடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட் வந்து என்னென்னா அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் அவங்க வந்து எலிஜிபிள். அது எல்லா கம்பெனிக்குமே எலிஜிபிளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சில கம்பெனியில் மட்டும் தான் உங்களை வந்து எடுப்பாங்க. ஓகேவா? இதுவே லைஃப் சயின்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அட்வான்ஸ் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து ஆட் ஆகும். ஓகேவா? உங்களை ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். லைஃப் சயின்ஸ்க்கும் நான் லைஃப் சயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைஃப் சயின்ஸாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? பண்ணி தான் ஆகணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. பட் நான் லைஃப் சயின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கு எந்த வீடியோ ரிலேட்டடான ஏதாவது குரீஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.